Hello viewers, நம்ம PicsArt channel today என்ன பார்க்க போறோம்னா பர்టిక్యులரா ஒரு போட்டோ எடிட் பண்ணும்போது அந்த போட்டோல வந்து எப்படி ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வந்து நாம வந்து PicsArt எடிட்டிங் டுட்டோரியல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைனிங்கோட நாம வந்து ரெகுலரா பார்த்துட்டு வரோம். சோ இந்த வீடியோ வந்து நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறீங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. PicsArt எடிட்டிங் டுட்டோரியல்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது, எப்படி நெக்ஸ்ட் லெவல்ல 3D லெவல்ல எப்படி எடிட் பண்றதுங்கறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். சோ இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போதான் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ நம்மளோட டாபிக் வந்து இந்த வீடியோவில் என்னென்னா, நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவுக்கு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அது வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறோம், எந்த மாதிரி எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி மேனிப்புலேஷனில் எடிட் பண்ணுறோம், அது நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து எப்படி ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2 மெத்தடில் பண்ணலாம் மொபைலில். ஒன்று வந்து PicsArtலேயே வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஆட்டோடெஸ்க் அப்படின்னு ஸ்கெட்ச் அந்த அப்ளிகேஷன் மூலிமா பண்ணலாம். ஓகே, இந்த PicsArtலேயே நம்ம ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன நமக்கு ஒரு அட்வான்ஸ்னால் கிராக் ஆகாது ஃபோட்டோ. அந்த ஆட்டோடெஸ்க்குங்கிறத இதுலேருந்து சேவ் பண்ணி அதுக்கு ஷேர் பண்ணி அதில் வந்து ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோம்னா கொஞ்சம் ஃபோட்டோ வந்து கிராக் ஆகும். ஸோ பெட்டர் வந்து நான் இதுலேயே பண்ணுங்கள், PicsArtலேயே வந்து ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்கள் மோஸ்ட்லி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து டூல்ஸை கிளிக் பண்ணிக்காங்க, அதில் ஸ்ட்ரெச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. அதில் அந்த பவர் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்லிம்மான ஒரு ஹேர் ஸ்டைல் லுக் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் எந்த டைரக்ஷனை நோக்கி உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலாக ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம எப்படி நம்ம எடிட் பண்ணுவோமோ நேச்சுரலான ஒரு லுக் அண்ட் எஃபெக்டில் வந்து இது இருக்குது. ஸோ இதே நம்ம வந்து PicsArtல வந்து இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணால் பெட்டர் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆயில் பெயிண்டிங் கொடுத்தா வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணதாகவே தெரியாது, அதாவது ரியலான ஒரு லுக்கில் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்காங்க. எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டிஸ்டிக் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஆயில் பெயிண்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆயில் பெயிண்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு 2-3 பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆர்டிஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் வச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரியலான எஃபெக்டில் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பெயிண்டிங் ஆட் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியலான எஃபெக்ட் வந்து நம்மளோட ஹேர் ஸ்டைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணணும், என்னென்ன டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைனிங்கோட பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.